இதுலயே 11வது டோர்னமெண்ட்லயே திக்வேஷ் சக்தியை போட்டாங்க. நிறைய பேர் 100 அகமது தான் போட்டிருந்தாங்க. ஈவன் 100 அகமது வந்து அதிக விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலுமே அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர், அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணது வந்து திக்னேஷ் ராட்டி தான். அவர் 4 ஓவரை வந்து அடிக்கவே முடியல. எல்லா மேட்ச்லயுமே 250 அடிச்சிருப்பாங்க எல்எஸ்சி கூட. ஆனா திக்வேஷ் ராட்டி அவங்களால அடிக்கவே முடியல. நிறைய விக்கெட்ஸ் இருக்கு. ரஷித் கான் வந்து 2016 2015 பார்த்திருக்கேன். ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு லீத்தலா இருப்பார். அவரை பிளே அவுட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை வந்து ஒரு அட்டாக்கிங், ஒரு பயங்கர எக்ஸ்பிரசிவ் ஒரு ஸ்பின்னர் வந்து திக்னேஷ் ராட்டி. ஸோ ஈவன் நான் வந்து அவரை டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே போடுவேன். அன்கேப்ட்லயுமே மை நம்பர் 1 ஸ்பின்னர் திக்வேஷ் ராட்டி. திக்வேஷ் சாத்தி பத்தி சொல்றப்ப என்னன்னா, அவர் வந்து எந்த பேஸ்ல வேணா வந்து போடுறாரு. அதாவது கேப்டனுக்கு வந்து ஓகே ஒரு பிரச்சனை தேவைப்படுதா, ஓகே டிக்வேஷ் சாத்தியா கூப்பிடுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரன் போனோம், செகண்ட் தேர்ட் ஓவர்ல வர முடியும். ஃபைனல்ல டெத்ல 18 19 போடனாலும் போட முடியுன்ற கெப்பாசிட்டி அவர் வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் இதுலயே கொண்டு வந்திருக்காரு. அவர் சொல்லலாம் நிறைய பேர் வந்து அக்ரெசிவ் செலிப்ரேஷன் பண்ணா தப்பு இல்ல, பிரச்சனையே கிடையாது. அவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி நீங்க பேட்ஸ்மேன் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணா நத்திங் கோயிங் ராங். ஸோ அவரோட செலிப்ரேஷனை கன்சிடர் பண்ணி ரொம்ப ஹார்ஷ் அடையில் காமிக்கிறாங்க, டீம்ல எடுக்காமலாம் இருக்கக்கூடாது. ஐ மீன் இந்தியன் டீமுக்கு நான் சொல்றேன். ஸோ அவருக்கு இருக்க டேலண்ட பொட்டன்ஷியல வந்து இந்தியன் டீமுக்கு ஆடக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. மேபி ஏதாவது ஒரு சின்ன டோர்னமெண்ட் தான் அவருக்கு சான்சஸ் கொடுக்கலாம். சைட் மிஸ்டேக் டஃப்ல பர்ஃபார்ம் பண்ணார்னா மறுபடியும், ஏன்னா ஒன் சீசன் ஒன்றா இருக்கக்கூடாது. ஸோ கண்டினியூட்டியா பர்ஃபார்ம் பண்ணார்னா ப்ராப்ளி அவர் இந்தியன் கால போறதுக்கு ரொம்ப நாள் இல்லை.